அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சொந்தங்களே, நட்புகளே, உறவுகளே, இன்று நாம் ஆன்மீக சிந்தனைகளை காணுகின்ற தலைப்பு வீர ஆஞ்சநேயர், பயம்போக்கும் வீர ஆஞ்சநேயர். அதாவது சில குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூச்சியை பார்த்தா பயப்படும், எதை பார்த்தாலும் பயப்படும். சில பெரிய ஆட்களுமே கூட வாழ்க்கையை நினச்சி பயப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எங்கே போகலான்னா, திருத்தணி நல்லாட்டூரில் ஒரு வீர ஆஞ்சநேயர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் தீபாவளி அன்னைக்கு கும்பிட்டாலோ இல்லை பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் போய் கும்பிட்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகரத்தை ஆட்சி செய்தவர் கிருஷ்ணதேவராயர். இவருக்கு விஜயா ராஜா சுவாமி குருநாதராக இருந்தார். ஒரு சமயம் எதிர்பாராத பிரச்சனைகள் மாட்டிட்டார். அதற்கு பரிகாரமாக நீங்கள் ஆஞ்சநேயரை வேண்டுங்கள், பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னார். அதன்படி உடனே நூற்றுக்கணக்கான ஆஞ்சநேயர் சிலைகளை கட்டினார். அதில் ஒன்று தான் இந்த வியாசராஜ சுவாமி சாதுரிய மால்ய விரதத்தை கடைபிடிக்க திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கைவசம் ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருந்தது. இப்பகுதியில் ஓடும் சூசஸ்திரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே இப்பகுதியில் தங்கினார். அப்போது வீர ஆஞ்சநேயர் சிலையை இங்கு பிரதிஷ்டை செய்தார். கருவறையில் வடக்கு நோக்கியபடி ஆஞ்சநேயர் வலது கையில் அபயமுத்திரையை தாங்கியும் இடது கையில் சௌகாந்தியா மலர் ஏந்தியபடியும் என்ற கோலத்தில் இருக்கிறார். இடுப்பில் வாள், பாதத்தில் தண்டை, சலங்கை, மணிக்கட்டி, கங்கணம், தோள்களில் கேயுரம் உள்ளன. ஞாயிறு அன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு சாத்தினால் பயம் விலகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். விநாயகர், ராமர், லட்சுமணர், சீதாதேவிக்கு சன்னதியில் அங்கே உள்ளது. கோயிலில் நுழையும் முன் மைதானத்தில் தியானத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். எனவே ஆஞ்சநேயரை தரிசித்து உங்கள் பயங்களை நீக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். சுலோ மதனகோபால். வணக்கம்.